இன்னைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்க அடுத்த வாழ்க்கையே தீர்மானிக்குது. ஒரு நாள் நீங்க மனிதனா இல்லாம நாயா, பன்றியா, பாம்பா பிறக்க வேண்டி வந்தா இதெல்லாம் கதையா தோணுதா? கருட புராணம் சொல்ற உண்மை என்னன்னா, தெரிஞ்சா உங்க உள்ளுக்குள்ளேயே நடுங்க வைக்கும். இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா இது மரணத்துக்கு பிறகு நடக்கிற விஷயம். ஒரு மனிதன் இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ இல்லாம கோழியா, நாயா, பாம்பா, பன்றியா, கழுதையா பிறக்க வேண்டி வந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க செய்யற தப்புகளுக்கு அடுத்த பிறவியில மிருகமா கஷ்டப்படணும்னா அதே தப்பா மீண்டும் செய்வீங்களா? கருட புராணத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாவத்துக்கும் தண்டனை இருக்கு. அந்த தண்டனை நரகத்துல மட்டும் இல்ல, அடுத்த பிறவிலேயே கிடைக்கும். இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா எந்த பாவம் செய்தவன் எந்த மிருகமா பிறக்கிறான்னு இது சொல்லுது. இதெல்லாம் தெரிஞ்சா உங்க உள்ள ஆன்மாவே நடுங்கும். கருட புராணம் சொல்றதுபடி ஒரு மனிதன் இறந்த உடனே அவனோட ஆத்மாவை யமதூதர்கள் யமலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க அவன் வாழ்க்கை முழுக்க ஒரு ஒரு நிமிஷமா திரும்ப காட்டப்படுது. என்ன சாப்பிட்டான், என்ன பேசினான், யாரை ஏமாத்தினான், யாரை காயப்படுத்தினான், யாருக்கு துன்பம் கொடுத்தான், எதுவுமே மறைக்க முடியாது. யமராஜன் சொல்றாரு, நீ எப்படி செய்றியோ அதே மாதிரி பலனும் கிடைக்கும். அதனால தான் சில ஆத்மாவுக்கு உடனே மனித பிறவி கிடைக்காது. அவங்களுக்கு மிருகப் பிறவி தான் கொடுக்கப்படும். கருட புராணத்துல சொல்லப்பட்ட முதல் பெரிய பாவம் தேவையில்லாத மாமிசம் சாப்பிடுறது, வன்முறை, தேவையில்லாம மிருகங்களை கொல்றவன், அவங்க வழிய பொருட்படுத்தாதவன். அடுத்த பிறவியிலே கோழியா பிறக்கிறான். கோழியா பிறந்த ஆத்மா தினமும் வெட்டப்படுவோன்னு பயத்துல தான் வாழும். காலையில எழுப்புவாங்க, சாப்பாடு அதிகமாக கொடுத்து உடம்ப பெருக்க வைப்பாங்க. ஒரு நாள் திடீர்னு கழுத்தை அறுத்துடுவாங்க. அவன் மற்றவங்க உயிரை எடுத்த மாதிரியே அவனோட உயிரும் எடுக்கப்படும். கருட புராணம் சொல்றது இதுதான் கர்மாவின் நேரடியான பழி. ரெண்டாவது பாவம் நம்பிக்கை துரோகம், பேராசை, தன்னோட குடும்பம், நண்பர்கள், உறவினர்களையே ஏமாத்துறவன், பொய் சொல்லி லாபம் பார்க்குறவன், தன்னை தவிர வேற யாரையும் நினைக்காதவன். அவனுக்கு அடுத்த பிறவியில நாயா பிறக்கிற வாழ்க்கை கிடைக்கும். நாயா பிறந்த ஆத்மா எப்போதும் பசியோட தான் இருக்கும். வீடு இல்லாமல் தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் ஏமாத்தின அதே சமூகமே அவனை பார்த்து கல்லும் தடியும் எரியும். மனித வாழ்க்கையில நன்றி உணர்ச்சியை தூக்கி எறிந்த ஆத்மாக்களுக்கு தான் நாயின் வாழ்க்கைன்னு கருட புராணம் சொல்லுது. மூன்றாவது பாவம் காம ஆசை, திருமணத்துக்கு வெளியான உறவு, பெண்களை அவமதிக்கிறது, தன்னோட ஆசைக்காக மற்றவரோட மரியாதையை நசுக்கிறவன், பலவீனத்தை பயன்படுத்துறவன், உடல் ரீதியா வேதனை கொடுக்கிறவன் அடுத்த பிறவியில பன்றியா பிறக்கிறான். பன்றியின் வாழ்க்கை எல்லாத்தையும் விட அசிங்கமான வாழ்க்கைன்னு கருட புராணம் சொல்றது. அது சேற்றுல வாழும், அழுக்கை சாப்பிடும், எந்த மரியாதையும் இருக்காது. மனித வாழ்க்கையில மரியாதையை மறந்தவன் அடுத்த பிறவியிலே மரியாதையே இல்லாத வாழ்க்கை தான் வாழணும். நான்காவது பாவம் அகங்காரம், பெற்றோர்களை அவமதிக்கிறது, பெற்றோர்களை சேவிக்காம அவங்களை சுமையா நினைச்சு அகங்காரத்துல வாழ்றவன், அவனுக்கு கழுதை பிறவி. கழுதை பகல் ராத்திரி பாரம் தான் சுமக்கும், அடி வாங்கும், ஆனா யாரும் மதிக்க மாட்டாங்க. பெற்றோர்களோட கடனை புரிஞ்சுக்காதவன், வாழ்நாள் எல்லாம் பாரம் சுமக்கிறதுக்கே சபிக்கப்பட்டவன். ஐந்தாவது பாவம் பயம் பரப்புறது, பொய், குற்றச்சாட்டு, ஏமாற்றி சேதம் செய்கிறது, அப்படிப்பட்டவங்களுக்கு பாம்பு பிறவி. பாம்பா பிறந்தா ஆத்மா ஒவ்வொரு நொடியும் பயத்துல தான் வாழும், தனியா இருக்கும். யாராவது பார்த்தா உடனே கொல்ல ஓடுவாங்க. அவன் வார்த்தைகளால விஷம் பரப்பின மாதிரி அவனும் விஷத்தோட வாழ்க்கை வாழ வேண்டி வரும். இப்போ நீங்க கேட்கறது எல்லாமே கதையா தோணலாம், ஆனா கருட புராணம் கேள்வி கேட்குது. இன்னைக்கும் நீ மாறலன்னா, இந்த மனித பிறவிதான் கடைசியா இருந்தா, யமராஜன் முன்னாடி நின்று உங்ககிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்லாம போனா? கருட புராணம் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றது. மிருக பிறவிகள் தண்டனை இல்ல, திருத்துறதுக்கான வாய்ப்பு. ஆனா அதே தப்ப மீண்டும் மீண்டும் செய்யற ஆத்மா ஆண்டாண்டுகளா அந்த சுழற்சியிலேயே சிக்கி கிடக்கும். மனித பிறவி ரொம்ப அரிய ஒன்று. ஒரு தடவை தவற விட்டா அடுத்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. மரணத்துக்கு பயப்படாதீங்க, உங்க கர்மாவுக்கு பயப்படுங்க. ஏன்னா மரணம் ஒரு நாள் வரும், ஆனா அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு தீர்மானிக்கிறது நீங்க இப்ப செய்யற செயல்கள் தான். இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு பயத்தை விதைச்சிருக்கலாம், ஆனா கருட புராணம் இங்க நிக்கல. இன்னும் சில பாவங்கள் இருக்கு.
அதுக்கான விளைவுகள் இன்னும் கொடூரமானவை. அந்த ஆத்மா எப்போதுமே மனசு அமைதி இல்லாமல் இருக்கும். எப்போதும் கலக்கம், பதட்டம், ஆந்தையா பிறந்தா அந்த ஆத்மா தனிமையில், இருட்டில் தான் வாழும். வாழ்க்கையில் விவேகம் பயன்படுத்தாததுக்கான விளைவே அது. இப்போதான் உண்மையிலேயே பயமுறுத்துகிற விஷயம் ஆரம்பிக்குது. கருட புராணம் சொல்கிறது, இந்த மிருகப் பிறவிகள் எல்லாம் தண்டனை இல்லை, திருத்துறதுக்காக கிடைக்கிற வாய்ப்பு. ஆனால் அதே தவிர மீண்டும் மீண்டும் செய்கிற ஆத்மாவாக இருந்தால் 1000 வருஷம் மிருகப்பிறவிகளிலே அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லுது, மனித பிறவி ரொம்ப அரிய ஒன்று. இந்த வாழ்க்கை வீணாக போச்சுன்னா அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கும் மனிதன் தன்னோட கர்மாவை கவனிக்கலன்னா யமராஜன் முன்னாடி எந்த காரணமும் வேலை செய்யாது. அங்கே பேசுவது வார்த்தை இல்லை, கர்மா தான். கர்மா ஒரு நாளும் பொய் சொல்லாது. கருட புராணம் இன்னொரு கடுமையான உண்மையும் சொல்கிறது. ஒரு ஆத்மாவுக்கு மிருகப்பிறவி கிடைச்சா அது முன்னாடி மனிதனாக இருந்தேன்னு நினைவெல்லாம் போயிடும். ஆனால் வலி, பசி, பயம், அவமானம் இதெல்லாம் முழுசாக உணரும். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. 6வது பாவம், பொய் சொல்லி ஒருத்தரோட வாழ்க்கையே அழிக்கிறது. பொய் சாட்சி சொல்கிறவன், தவறான குற்றச்சாட்டு போடுறவன், தன்னோட லாபத்துக்காக மற்றவரோட மரியாதையை மண்ணோடு சேர்க்குறவன், அவனுக்கு அடுத்த பிறவியில் குள்ள நரி அல்லது சின்ன நரியாக பிறக்கிற வாழ்க்கை கிடைக்கும். நரியாக பிறந்த ஆத்மா எப்போதும் பயத்தில் தான் இருக்கும். இருட்டு வந்தால் தான் வெளியே வரும். ஒவ்வொரு சத்தத்துக்கும் திடுகிட்டு நடுங்கும். சத்தியத்திலிருந்து ஓடினவன் அடுத்த பிறவியில் வெளிச்சத்திலிருந்தே ஓடுவான். 7வது பாவம், திருட்டு, நேர்மை இல்லாமல் இருக்கிறது. உழைப்பால் வர்ற பணத்தை மதிக்காம மற்றவங்களோட பொருளை அபகரிக்கிறவன், அளவில் குறைச்சி கொடுக்குறவன், ஏமாற்றி பணம் சேர்க்கிறவன், அவனுக்கு அடுத்த பிறவியிலே எலியா பிறக்கிற வாழ்க்கை. எலியா பிறந்த ஆத்மா எப்போதும் மறைஞ்சுதான் வாழும். இரவு நேரத்தில் தான் வெளியே வரும். யாராவது பார்த்தா உடனே கொல்ல ஓடுவாங்க. திருட்டுத்தனமாக வாழ்ந்த மாதிரியே வாழ்நாளெல்லாம் மறைஞ்சு தான் வாழ வேண்டியதாக போயிடும். 8வது பாவம், பொறாமை, எரிச்சல், பொறுக்காமை, மற்றவரோட முன்னேற்றத்தை பார்த்து எரிச்சல் படுறவன், அவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறவன், உள்ளுக்குள்ளேயே வெறுப்பை வளர்க்குறவன், அவனுக்கு அடுத்த பிறவியில் விஷச்சிலந்தி அல்லது பூச்சியாக பிறக்கிற வாழ்க்கை. அந்த ஆத்மாக்கள் ஒவ்வொரு நொடியும் மிதிக்கப்படுறது தான் வாழ்க்கை. அவங்க வாழ்க்கைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. மற்றவர்களை சிறியவர்களாக நினைத்தவன் தானே மிகச்சிறிய வாழ்க்கையில் போய் விழுவான். 9வது பாவம், மதம், சாமியார், ஆன்மீகத்தை அவமதிக்கிறது, தர்மத்தை கேலி செய்கிறவன், சாதுக்கள், சாந்தர்களை திட்டுறவன், இறைவனை சவால் விடுறவன், அவனுக்கு அடுத்த பிறவியிலே ஆந்தையா அல்லது கழுகா பிறக்கிற வாழ்க்கை. கழுகா பிறந்தா ஆத்மா இறந்த உடம்புகளையே நம்பி வாழும். வாழ்க்கையில் புனிதத்தை கைவிட்டவன், மரணத்திலிருந்தே சாப்பாடு தேட வேண்டிய நிலை. 10வது பாவம், பெற்றோர்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு கொடுமை செய்கிறது, தன்னோட வீட்டிலேயே கொடூரமாக நடக்கிறவன், பலவீனமானவர்களை அடித்து துன்புறுத்துறவன், அவனுக்கு அடுத்த பிறவியில் எருமையா அல்லது காளையா பிறக்கிற வாழ்க்கை. எருமையா பிறந்த ஆத்மா வயல்களிலே உழைக்க வைக்கப்படும். அடி, சாட்டை எல்லாம் வாங்கும். முழு வாழ்க்கையும் மற்றவரோட கட்டளைக்கு தான் நடக்கும். இப்போ இதை கேளுங்க. இதுதான் கருட புராணம் சொல்கிற மிகப்பெரிய ரகசியம். கருட புராணம் ஒரு விஷயத்தை அழுத்தமாக சொல்கிறது. வீட்டுக்குள்ளே அரக்கனாக வாழ்ந்தவன் அடுத்த பிறவியில் மிருகமாக தான் வாழ வேண்டியிருக்கும். இப்போது ஒரு பெரிய ரகசியத்தை கேளுங்க. இந்த மிருக பிறவிகளில் ஆத்மா ஒரே பிறவியிலேயே விடுதலை அடையாது. அதுக்கு மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். ஒரு பிறவியில் நாயா, இன்னொரு பிறவியில் பன்றியா, அப்புறம் பாம்பா, அதுக்கப்புறம் பூச்சியா. இந்த சுழற்சி எப்போ வரைக்கும் நடக்கும் தெரியுமா? கர்மாவின் பாரம் தீரும் வரைக்கும். யமராஜன் சபையில் ஒரு ஆத்மா அழுதுகிட்டே சொல்கிறது, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் திருந்திடுவேன். அதுக்கு யமராஜன் சொல்கிறாரு, மனித பிறவி தான் அந்த வாய்ப்பு, இப்போ அனுபவிக்க வேண்டிய நேரம். கருட புராணம் இன்னொரு உண்மையே சொல்லுது. ஒரு மனித உடம்பு கிடைக்கிறதுக்காக ஒரு ஆத்மா 84 லட்சம் பிறவிகளை கடக்கணும். அவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு கிடைக்கிற இந்த உடம்ப நாமே வீணாக்கிட்டா அதுக்கு மேலே பாவம் எதுவும் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரும், ஒவ்வொரு மனிதனும் மிருகமாக தான் பிறக்கணுமா? இல்லை. வாழ்க்கையில் சத்தியத்தை பிடிச்சு வாழ்கிறவன், கருணை, பொறுமை, கட்டுப்பாடு இருக்கிறவன்,
பெற்றோர்களை மதிச்சு சேவை செய்கிறவன், மது பழக்கங்கள் எல்லாத்துலேருந்தும் தூரமாக இருக்கிறவன், மற்றவரோட பலவீனத்தை பயன்படுத்தாதவன், அவனுக்கு இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கும். கருட புராணம் சொல்றது, இன்னைக்கு திருந்தினவன் நாளைக்கு பாதுகாப்பானவன். அதனால சாஸ்திரங்கள் சொல்லுது, மரணத்துக்கு பயப்படாதீங்க, உங்க கர்மாக்கு பயப்படுங்க. ஏன்னா மரணம் ஒரு நாள் வரும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தீர்மானிக்கிறது நீங்கள் இப்போ செய்கிற செயல்கள் தான். இந்த வீடியோ உங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு சிந்தனையை விதைச்சிருந்தா, நீங்கள் இப்போ தப்பாக நடந்துக்கிட்டோன்னு கொஞ்சம் கூட உணர்ந்திருந்தா, இன்னைக்கு பிறகு ஒரு தவறையாவது திருத்தினீங்கன்னா இந்த கதையோட நோக்கம் அதுதான். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.